ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நமக்கு ஜூன் மாதம் வரப்போகுது. ஒரு 3 மந்த்ஸ் இருக்குங்க. இப்போ மார்ச் மாதம் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே. அதுக்கப்புறம் ஜூன்ல நமக்கு எக்ஸாமினேஷன். ஸோ மார்ச்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கு. ஸோ ஏப்ரல், மே ஒரு 60 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 80லேருந்து 85. இல்ல சார், நான் 90ன்னு வச்சுக்கிறேன். ரவுண்டா ஒரு 90ன்னு வச்சுக்கிறேன். அப்பனாலும் ஓகே. ஒரு 90 டேஸ் இருக்குங்க. ஓகே. உங்க சந்தோஷத்துக்காக நான் 90 டேஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க இன்னைக்கு இல்ல, நாளையிலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் நீங்க கிளியர் பண்றதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க ஸ்டடி பிளான் ஒரு அழகான ஒரு ஸ்டடி பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த சேனல், எந்த இன்ஸ்டிடியூட், எந்த அகாடமி எது வேணா இருக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 70 நாள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வாரத்திலேயே நீங்க 10 வீக்ஸ்லயே ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல சிலபஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டு, ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸ் அது 20 நாளோ, 18 நாளோ, 17 நாளோ, ஸோ நீங்க 20 நாள் இல்ல 18 நாளோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி, ரிவிஷன், டெஸ்ட் இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இருக்கிற நாள்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் இருக்கு, ரிவைஸ் பண்றதுக்கும் டைம் இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்டடி, ரிவைஸ் பண்ணிட்டு ப்ளஸ் டெஸ்ட் எழுதி போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் போட்டு பாருங்க. அண்ட் தென் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து இப்போதான் புதுசாக வந்திருக்கேன். இல்லை சார் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணேன். 2 3 டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். நான் ஒன்று கூட ஃபாலோ பண்ணல. 10 நாளைக்கு மேலே ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சார். சார் என்னால் ஒரு ஸ்டடி பிளான் உருப்படியாக ஃபாலோ பண்ண முடியல. எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. என்னால் படிக்க முடியல. டைம் மேனேஜ் பண்ண முடியல. டைம் இல்லை. பயமா இருக்கு சார். ஏன்னா இத்தனை பேர் வந்து இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன். என்னால முடியுமாங்கிற ஒரு பயம் இருக்கு சார். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஐ எம் கோயிங் டு சேவ் ஒன் திங். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஒரு 3 மாசம், ஜஸ்ட் 3 மந்த்ஸ் ஒரு அட்டம்ப்ட் கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு அட்டம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த 3 மாசம் இருக்கு. ஜாலியா படிங்க. அட் த சேம் டைம் குவாலிட்டியா படிங்க. ஹாப்பியா படிங்க. என்ஜாய் பண்ணிட்டு படிங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஹிஸ்டரி, வரலாறு, ஸோ ஜியாகிரஃபி, நீங்க இருக்கிற இடத்த பத்தி, லொகேஷன், லேண்ட்ஸ், ஸோ பாலிட்டி, உங்களோட அரசியலை பத்தி, உங்களுடைய கடமைகளை பத்தி, உங்களுடைய சலுகைகளை பத்தி, உங்களுடைய சட்டங்களை பத்தி, புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எக்கனாமி, ஸோ பொருளாதாரத்தை பத்தி, நம் தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ மேக்ஸ், உங்களோட இன்டெலிஜென்ட் வளரும். இது எல்லாமே ஒரு ஜென்ரல் இதுதான். ஒரு 3 மந்த்ஸ். ஓகேவா? அது அது போல நினைச்சுக்கோங்க. வெளியில 1000 விஷயங்கள் நடக்கலாம். அதுல எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ரீசெட் பண்ணுங்க. 1 or 2 டேஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நின்னு நிதானமா யோசிங்க. அப்படியே போயிட்டே இருக்காதீங்க. நில்லுங்க. நின்னு போயிட்டு இருக்கிற பாதை சரிதானா? கரெக்டா தான் போயிட்டு இருக்குமா? இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது என்னன்னு பாருங்க. அதை சரி பண்ணுங்க. சும்மா அப்படியே சல்லுன்னு போயிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? சல்லுன்னு போயிட்டு இருக்கக்கூடாது. என்ன நிறுத்தி, ஓகே நான் போயிட்டு இருக்கிறது ஓகே தான். ஸோ கண்டினியூ. இல்லை சார் தப்பு, அதை சரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இது உங்களால் முடியுமா? இது ஓகேவா? ஓகே சார், நல்லா முடியும் சார், நல்லா கண்டிப்பாக முடியும். ஓகே. இல்லை சார் எனக்கு வந்து ஜிஎஸ் வரல, ஸோ மேக்ஸ் நல்லா போடுவேன் சார். அப்போது பேங்கிங், எஸ்எஸ்சி, ஸோ அது இதுக்குன்னு ஒன்று இருக்குங்க. இப்போது எனக்கு ஜிஎஸ் நல்லா வருது. அப்போது ஐம் கோயிங் டு சூஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். எனக்கு ஜிஎஸ் வராது. என்னால் வந்து இதெல்லாம் அவ்வளோ படிக்க முடியாது, அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்க முடியாது. பட் ஐ எம் குட் இன் குவான்ஸ், ஆப்டிடியூட், சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், ஐ எம் குட். தென் நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதுக்கேற்ற எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் இது ஓகே, இது பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே நான் குரூப் 4 படிக்க முடியும், உள்ளே வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படி படிச்சுட்டு இருக்கோம்? என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? அது சரியாக ஃபாலோ பண்ணோமா? நம்ம ஓகேவா இருக்குமா? படிச்சோமா? படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணோமா? ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கிற பாதை சரிதானா அப்படின்னு நினைங்க. ஓகே போயிட்டு இருக்கிறது சரிதான். அப்போ போயிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? அது சரிதானா?
யூ மஸ்ட் கிளாரிஃபை தட். சரிங்களா? ஸோ இதுக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லை சார், பாஸ் ஆனா என்ன, பாஸ் ஆகலை என்ன, ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், பட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன், கொடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். அதாவது கடைசி வாய்ப்பு, இதை நான் கடைசி வாய்ப்பை தான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் படிக்கல அப்படின்னா, ஸோ நமக்கான டியூரேஷன் குட்டி ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இல்லை ஒரு சில பேர், இல்லை சார் நான் அடுத்த வாரம் படிக்கலான் இருக்கேன். அப்போது இருக்கிற டியூரேஷன்லேருந்து ஒரு 5-10 நாள் போகுது உங்களுக்கு. ஸோ இனி ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். என்ஜாய் பண்ணி படிங்க. உங்களுடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, என்ஜாய் பண்ணி படிங்கப்பா, அவ்வளோதான் விஷயம். ஒரு அட்டெம்ப்ட் கொடுங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப சீரியஸாக அதெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஒரு அட்டெம்ப்ட். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ 3 மந்த்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. 3 மாதம் சாதாரண விஷயம் கிடையாது. 3 மாதம் டைம் இருக்குது. ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை. கிளியர் ஆயிரும். அப்படி இல்லையா, அடுத்து என்ன பார்த்துக்கலாம், பிளான் பி. ஓகே, ஸோ ஹாப்பியாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, சில்லாக இருங்க, ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க. லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளவோ வழிகள் இருக்குது, நல்ல வழிகள் இருக்குது. அதை நம்ம இது பண்ணிக்கலாம். லைஃப்பில் இது ஒரு பார்ட். தட்ஸ் இட். ஓகேவா? ஐயோ இது கிடைக்கல அவ்வளோதான், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது இல்லையா, இது மாதிரி 1008 வழி இருக்குது, நல்ல வழி இருக்குது. ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கலாம் நம்ம. நல்ல வழியிலே இருக்குது நமக்கு. அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ இது தாங்க என்ன லைஃபு, என்ன லைஃபு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பார்ட், அவ்வளோதான். வந்தால் வரட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, நான் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துட்டேங்க. அது வந்தால் வரட்டும், இல்லைன்னா நான் வேறு எதாவது பார்த்துப்பேன், அவ்வளோதான். ஐ எம் ரெடி. அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு அவ்வளோதானா, அப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவேனா, அந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் தரேன். அதே போல் குரூப் 4க்கு இன்னொரு பேட்ச் போடுங்க சார். ஆல்ரெடி ஒரு சில பேட்ச்சில் இருக்கிறவங்களும் என்னால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல, திரும்பி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்னும் நிறைய பசங்க வந்து இல்லை சார் பேட்ச் போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லி டீம்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்படி பேட்ச் போட்டால் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே போல் குரூப் 4 தேவையான எல்லா நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குங்க. வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லாமே இப்போ குரூப் 4 தேவை கிளியர் பண்ணோம், என்னென்ன சார் தேவை அப்படின்ட்டு இருக்கும்ல, அது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அப்புறம் குரூப்ஸ் தரேன். ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.